அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாநிலத்தில் உள்ள பிளெயின்ஃபீல்ட் என்ற அமைதியான ஊரில் எல்லாருக்கும் சின்ன சிரிப்புடன் பழகும், யாருக்கும் தொந்தரவு தராத ஒரு தனிமையான மனிதனாக எட் கெயின் வாழ்ந்தான். ஆனால் அந்த அமைதிக்குள் மறைந்திருந்தது அவன் சிறு வயதிலிருந்து தாயின் கடுமையான கட்டுப்பாட்டிலும் பயத்திலும் வளர்ந்த மனம். உலகம் பாவம், மனிதர்கள் தீயவர்கள் என்ற தாயின் வார்த்தைகளே அவனுக்கு சட்டமாகி நண்பர்கள் இல்லாமல் சமூகத்திலிருந்து ஒதுங்கி வாழ்ந்தான். தாய் இறந்த பிறகு அவனுடைய உலகமே சிதறி அவளை இழந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாமல் மனநிலை மெதுவாக மாறி வெளியே சாதாரண மனிதனாக தோன்றினாலும் உள்ளே ஆழ்ந்த மனக்குழப்பத்தில் சிக்கினான். 1950களில் அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் வாழ்ந்த எட் கெயின் கல்லறைகளில் இருந்து சடலங்களை தோண்டி எடுத்து அவற்றின் தோல் மற்றும் எலும்புகளை கொண்டு வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் ஆடைகளை செய்தவர். 1957 ஒரு பெண் காணாமல் போனதை தொடர்ந்து போலீசார் அவன் வீட்டை சோதித்த போது அந்த வீடு ஒரு சாதாரண இல்லம் அல்ல, மனநலம் முறிந்த ஒருவரின் உலகம் என்பதை உணர்ந்தார்கள். எட் கெயின் கைது செய்யப்பட்டு அவன் செய்த செயல்களுக்கு பின்னால் இருந்தது கொடூரம் அல்ல, கடுமையான மனநலக் கோளாறு என்ற முடிவுக்கு நீதிமன்றம் வந்தது. அதனால் அவன் சிறையில் அல்ல, மனநல மருத்துவமனையில் அடைக்கப்பட்டான். இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், சில நேரங்களில் பயங்கரம் கத்தியும் இருட்டிலும் இல்லை, மனித மனம் சரியான வழிகாட்டலும் அன்பும் இன்றி அது எவ்வளவு தவறான பாதையில் போகும் என்பதற்கான ஒரு சோகமான உதாரணமே எட் கெயின்.